ஒண்ணு நீ போய் உங்க அப்பா அம்மா கிட்ட பேசி இந்த பிரச்சனைய முடி, இல்லனா நான் வந்து பேசுறேன். நான் என் புள்ளையோட வந்து உன்னை பொண்ணு கேட்டு அடுத்த முகூர்த்தத்திலேயே உங்க அக்கா கல்யாணத்தோட சேர்த்து உங்க கல்யாணத்தையும் முடிச்சு வைக்கிறேன். இல்ல இல்ல அத்தை, அக்கா கல்யாணம் இருக்குது. அது ஏற்கனவே நான் பண்ண ஒரு தப்பால ஒரு தடவை கெட்டு போயிருச்சு. மறுபடியும் என்னால எந்த தடங்களும் வந்துடக்கூடாது அத்தை. இதைய நான் பேசி சரி பண்ணிக்கிறேன். அதெல்லாம் முடியாது. டேய், அந்த மகேஷ் வீடு எங்க இருக்குன்னு காமி. ஒரு பொம்பளை புள்ள விருப்பம் இல்லைன்னு சொன்னா விடாம கல்யாணம் வரைக்கும் பேசிட்டு இருப்பானா? அவனை நேர்ல பார்த்து நாக்க புடுங்கிக்கிற மாதிரி கேட்காம நான் வீடு திரும்ப மாட்டேன். வாடா என் கூட. அம்மா அதெல்லாம் வேண்டாம்மா. அதெல்லாம் முடியாதுடா, இன்னைக்கே பேசி ஆகணும். அத்தை அத்தை அத்தை, என்ன அத்தை? அத்தை அவசரப்படாதீங்க. நாங்க ஊருக்கு போய் முதல்ல அப்பா அம்மா கிட்ட பேசுறோம். அவங்க கண்டிப்பா என் விருப்பத்துக்கு மதிப்பு கொடுத்து அன்புவா ஏத்துக்குவாங்க. அவங்க கிட்ட பேசிட்டு வந்த அப்புறம் என் அப்பா அம்மா மூலமா மகேஷ் சார் கிட்ட பேசிக்கலாம். அதுக்கப்புறம் அவர் புரிஞ்சுக்கிட்டு விலகிதே ஆகணும். வேற வழியே இல்ல அத்தை. ஆனா இப்பவே அவசரப்பட்டு அவர் மனசை கஷ்டப்படுத்திட வேணாம். ப்ளீஸ்மா, கொஞ்சம் பொறுமையா இருமா. மருமகளே, உனக்காக தான் அந்த மகேஷ இப்போதைக்கு நான் சும்மா விடுறேன். ஆனா மறுபடியும் உங்க 2 பேரோட வாழ்க்கையில அவன் தலையிட்டான், அப்புறம் நான் சும்மா விட மாட்டேன். அதெல்லாம் எதுவும் நடக்காத அத்தை, நான் பாத்துக்கிறேன். சரி,